ராமாயணம். ஹே ராமா, உன் ராமராஜ்யத்தை அடியோடு அழித்து காட்டுகிறேன். ராமனை காக்க சீதை காளியாக உருமாறினாள். சீதா, அவர்கள் இருவரையும் நான் ஒன்றிணைய விட மாட்டேன். உங்களுடைய இந்த பிரிவு தொடரும். நீ என்ன செய்ய நினைத்தாலும் செய்து. பிரபு ராமர் தான் அந்த திருமாலின் வடிவம். அதோடு அம்மா சீதா அந்த லட்சுமி தாயின் வடிவம். எச்சரிக்கை சூர்பனகை, நான் உயிரோடு இருக்கும் வரையில் நீங்கள் சேர முடியாது. நீ என் அண்ணனாக வந்து நம் அசுர இனத்தில் பிறந்தது குலத்திற்கு கிடைத்த சாபம். சாபம் நீதான். உன்னை போன்ற பெண்கள் இந்த சமூகத்தில் வெறுப்பை உண்டாக்குகிறார்கள். குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணமாகிறார்கள். உன்னால் தான் அண்ணன் ராவணன் மடிந்தான். பழி போடுவதால் நீ செய்த செயலை மூடி மறைக்க முடியாது. அந்த பிரிவு எங்களுடைய உடலுக்கு மட்டும்தான். எங்களுடைய மனம் அன்றே இணைந்து விட்டது. இங்கிருந்து சென்று விடு. நினைவிருக்கட்டும். மீண்டும் நீ ரகுகுலத்தை தவறாக பார்த்தால் உன்னை நானே அடியோடு அழித்து விடுவேன். இதற்கான விளைவை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் சீதை. என்ன இது? தந்தையின் ரதம் இங்கா? வானும் நீலவும் கடலும் காற்றும் சேர்ந்தது போல சேர்ந்திருப்போமே. சீதையின் இடம் ராமனின் கால்களில் அல்ல, சுமந்தேன் ராமனின் இதயத்தில். நீ அல்லவா, நீ என்பது நான் அல்லவா. உங்களின் இந்த தெய்வீக இணைப்பு அயோத்தி மக்களின் அனைத்து துயரங்களையும் போக்கிவிடும். மகன்களே, புத்திரர்களே, என்னுடைய எண்ணம் நிறைவடைந்தது. சீதாராமனின் பிரிவு முடிந்தது.